WPL 2026 மெகா ஆக்ஷனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, hi from பாலா. WPL 2026 வரப்போகுது. இதுக்கான மெகா ஆக்ஷன் இப்போ ஒரு பக்கம் மென்ஸோட IPL பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் மினி ஆக்ஷன் வரப்போற இந்த நேரத்தில் WPL 2026க்கான மெகா ஆக்ஷன் வந்து அதுக்கெல்லாம் முன்னாடியே வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்ததுதான். அது எந்த தேதியில நடக்க போகுது என்னங்கிற டீடைல்ஸ் நம்ம கடைசியில பார்ப்போம். அதாவது வந்து ஒரு எதிர்பார்ப்புறையே ஒரு டேட் என்னங்கிறத கடைசியில பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ BCCI சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ WPL பொறுத்தவரை இருக்கக்கூடிய கவர்னிங் கவுன்சில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரான்ச்சைசியுமே அதிகபட்சமாக 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய 2025 ஸ்குவாட்ல இருந்து. அதுல அந்த 5 பேரை எப்படி பிரிக்கலான்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க WPL. அதாவது நீங்க வந்து அதிகபட்சமா 3 இந்தியன் கேப்டு பிளேயர்ஸ் அதிகபட்சமா நீங்க ரீடைன் பண்ணலாம். அதிகபட்சமா நீங்க 2 ஃபாரின் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணலாம். இல்லனா 2 இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் நீங்க ரீடைன் பண்ணலாம். சோ 3 இந்தியன் கேப்டு பிளேயர்ஸ் அதிகபட்சமாகவும் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகபட்சமாகவும் 2 இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் அதிகபட்சமாகவும் நீங்க வந்து ரீடைன் பண்ணலாம்னு ஒவ்வொரு டீமுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ள உதாரணத்துக்கு நீங்க அந்த 5 பேரை நீங்க ஃபுல்லா ரீடைன் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒருவராவது குறைஞ்சபட்சம் ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர் இருக்கணும். ஸோ மினிமம் ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர் ஆர் மேக்ஸிமம் அப் டு 2 இந்தியன் அன்கேப்டு பிளேயர் இருந்தே ஆகணுங்கிறது ரூல். அது இல்லாம மத்தபடி இருக்கக்கூடிய நீங்க 4 ஸ்லாட்டுமே இல்ல 3 ஸ்லாட்டுமே நீங்க வந்துட்டு மிக்ஸ் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் கேப்டு பிளேயர்ஸை போட்டுக்கலாம். பட் அதிகபட்சம் 3 இந்தியன் கேப்டு பிளேயர்ஸ் தான் ஆர் அதிகபட்சம் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்து நீங்க இதுல எடுக்க முடியும். இந்த காம்பினேஷன்ல தான் 5 பேர் எடுக்க போறாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்துட்டு எவ்வளவு பர்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்ஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு டீமுக்கு 15 கோடி ரூபாய் வந்து அலாட் செய்யப்பட்டிருக்கு இந்த WPL ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுல நீங்க ரீடைன் பண்ணக்கூடிய இந்த வீரர்களுக்கான பிரேக் டவுனும் இருக்குது. இந்த பிரேக் டவுன் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்க ரீடைன் பண்ணக்கூடிய முதல் வீரருக்கு 1.5 கோடி ரூபாய் வந்துட்டு கொடுப்பீங்க. உங்களுடைய இரண்டாவது ரிட்டென்ஷனுக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுப்பீங்க. உங்களுடைய மூணாவது ரிட்டென்ஷனுக்கு 1.25 கோடி ரூபாய், உங்களுடைய நாலாவது ரிட்டென்ஷனுக்கு 1 கோடி ரூபாய், அஞ்சாவது ரிட்டென்ஷனுக்கு 50 லட்சம் ரூபாய். இந்த ஆர்டர்ல தான் நீங்க யாரு உங்களுடைய ரிட்டென்ஷன் நம்பர் 1, 2, 3, 4, 5 தெளிவா சொல்லிடும். அவங்களுக்கு அந்தந்த அமௌண்ட் அந்தந்த அக்கௌண்ட்ல பேசி வந்துடணும், மாத்திலாம் போட முடியாது சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 15 கோடி ரூபாயில இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு இவங்க 5 ரிட்டென்ஷனையும் ஒரு டீம் பண்ணிருச்சு அப்படின்னா 9.25 கோடி ரூபாய் அவங்களுடைய பர்ஸ்ல இருந்து எடுக்கப்படும். ரிமைனிங் அவங்க கிட்ட 5.25 கோடி ரூபாய் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு இவங்க ஆக்ஷனுக்குள்ள போகணும். அப்ப இதே மாதிரி வந்து ஒருவேளை ஒரு டீம் வந்து 4 ரிட்டென்ஷன் பண்ணிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு RTM கார்டு அவைலபிளா இருக்கும் ஆக்ஷன்ல. அப்ப அவங்களுக்கான பர்ஸ் வேல்யூ என்ன, அவங்களுடைய டிடக்ஷன் என்ன இப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னா நீங்க 3 பிளேயர் இப்ப ரீடைன் பண்ணிட்டீங்க ரிட்டென்ஷன்ல அப்படின்னா 2 RTM கார்டு இருக்கும். நீங்க 2 பேர் ரீடைன் பண்ணா 3 RTM கார்டு, ஒரே ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணா 4 RTM கார்டு, இல்ல நான் யாரையுமே ரீடைனே பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது நீங்க ரிட்டென்ஷன் பண்ணாதான் அதுல ஒரு இந்தியன் அன்கேப்டு பிளேயர் கண்டிப்பா இருக்கும். அதுவும் 5மே ஃபுல்லா பண்ணீங்கன்னா அதுல ஒரு இந்தியன் அன்கேப்டு இருந்தே ஆகணும். ஆனா ரிட்டென்ஷனே பண்ணல, நான் 0 ரிட்டென்ஷன்ஸோட உள்ள போறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 5 RTM கார்டு இருக்கும். சில அணிகளுக்கு இது ஆக்சுவலா உபயோகமா இருக்கலாம். நான் ஒரு பிளேயரை மட்டும் ரிட்டைன் பண்றேன். இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு மென்ஸ் IPL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ரிட்டென்ஷனை பண்ணி கம்ப்ளீட்லி நான் 2 பிளேயர் வச்சுக்கிறேன், மற்ற எவனும் எனக்கு வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் ஸ்வைப் ஆல் கிளீன் நான் வந்து போய்க்கிறேன் ஆக்ஷன்லன்னு சொல்லி அப்படி போனாங்க அவங்க. ஸோ அந்த வகையில கூட வந்து இதுல WPL பொறுத்த வரைக்கும் கூட சில டீம்ஸ்க்கு வந்து உதவலாம். அதனால வந்து அவங்க கம்மி பிரைஸுக்கே அவங்களுடைய பழைய பிளேயரை RTM கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, மொத்தம் இந்த இருக்கக்கூடிய 15 கோடி ரூபாயை ஒவ்வொரு டீமும் எப்படி பயன்படுத்த போறாங்கன்றது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா இருக்க போகுது. இன்னொரு கடைசி முக்கியமான விஷயம் மேட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்ல நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு டேட் தான் நவம்பர் 26 இல்ல 27, மோஸ்டா 27 தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது WPL ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த ரிட்டென்ஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் 18க்குள்ள வந்துட்டு இந்த 5ஆம் தேதிக்குள்ள ரிட்டென்ஷனை சொல்லி அவங்க ஒவ்வொரு டீம் இன்னும் வந்து ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நவம்பர் 5ஆம் தேதி அவங்க ரிட்டென்ஷனை சொல்லி அவங்க இப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து அவங்க ரிட்டென்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதுதான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த நியூஸ் வந்து நேற்று நவம்பர் 4ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் 18க்குள்ள வந்து பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகும். 27ஆம் தேதி நடக்க போற அந்த ஆக்ஷனுக்கு 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டெட்லைன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு வீரர்களுக்கும். அண்ட் ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து WPL ஆர்கனைசேஷனுடைய BCCI எப்ப ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா நவம்பர் 20. இதுதான் ஃபைனல் ஆக்ஷனுக்கு டிராஃப்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்னு சொல்லி 20ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 27ஆம் தேதி ஆக்ஷன். இதுதான் வந்து WPL பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூப்பர்பான ஒரு செய்தி. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. இன்னையில இருந்து ஆரம்பிச்சு ரிட்டென்ஷன்ல இருந்து அப்படியே வந்து சுவாரஸ்யமான ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம தொடர்ந்து கலர் கண்ணாடி கிரிக்கெட்ல பேச போறோம். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் வந்து பார்க்குறேன். அது விடைபெறுது உங்கள் படம்.
ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.